Hi, this is Veda from Epo Trade Education. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீக்கில் ஒரு ட்ரேட் இல்லைனா 2 ட்ரேட் எடுத்து அதில் நம்ம எப்படி ஒரு சக்ஸஸை கொண்டு வரலாம், அந்த ட்ரேட்ஸை நம்ம எப்படி ஒரு ப்ராஃபிட்டில் நம்ம முடிக்கலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நாம் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு அப்டேட் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். வாங்க நம்ம சப்ஜெக்டுக்குள்ள போகலாம். முதல் விஷயம், ஒரு ட்ரேட் எடுக்க போகிறோம் அப்படின்னா அந்த ஸ்கிரிப்டோடைய ட்ரெண்ட் என்னங்கிறத நம்ம முதல்ல அனலைஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா அதில் இருக்கக்கூடிய ரிஸ்க் எவ்வளோ, என்ட்ரி பாயிண்ட்ஸஸ் நம்ம எங்கே எடுத்தால் எந்த இடத்துல நம்ம ரிஸ்க்கை நம்ம மேனேஜ்மெண்ட் பண்ணலாம், அந்த கேபிட்டலுக்கு அந்த ஸ்கிரிப்ட் நமக்கு மேட்ச் ஆகுமா. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம முதல்ல அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த ஸ்கிரிப்டில் நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கிறது தான் நமக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் ரேஷியோவை கொடுக்கும். அந்த விதத்தில் தான் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, ஒரு இண்டிகேட்டரை நம்ம எப்படி யூஸ் பண்ணி அதில் நம்ம எப்படி ஒரு ட்ரேட் எடுக்கலாம், அதில் நம்ம எப்படி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ட்ரேடை நம்ம கொண்டு போகலாம் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம அதை சார்ட்டில் பார்க்கலாம். நம்ம எடுத்திருக்கிற ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸ் எடுத்திருக்கோம். ஸோ இந்த நேச்சுரல் கேஸில் நம்ம எப்படி ஒரு வீக்குக்கு நம்ம ஒரு ட்ரேட் இல்லைன்னா 2 ட்ரேட் எடுத்து அந்த ட்ரேடை நம்ம எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறது. ஸோ அதுக்கு நம்ம முதல்ல அந்த ஸ்கிரிப்ட் என்ன ட்ரெண்டிங்கில் ட்ராவல் ஆகுதுங்கிறது நமக்கு தெரியணும். ரெண்டாவது, நம்ம எந்த இடத்துல நம்ம என்ட்ரி பாயிண்ட் நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறத நமக்கு முக்கியமாக தெரியணும். அதே மாதிரி நம்மளுடைய ரிஸ்க் எந்த லெவலுக்கு நம்ம வைக்க போகிறோம், இந்த 3 விஷயங்களையும் நம்ம கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணாலே நம்ம எடுக்கக்கூடிய ட்ரேட்ஸ் எல்லாமே ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடாகவே நமக்கு அமையும். ஸோ இப்போ இதில் நம்ம ஒரு இண்டிகேட்டரை நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறோம். பட் இதை நம்ம ஒரு இண்டிகேஷனுக்காக மட்டும் இல்லை, இதில் நம்ம என்னன்னு கேட்டிங்கன்னா ட்ரெண்டையும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். அதே நேரம் நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷனும் இருந்திருக்கணும், அதே நேரம் ஒரு கன்ஃபர்மேஷனும் நடந்திருக்கணும். ஸோ இந்த 2 விஷயமும் நடந்துருச்சுன்னா அந்த ட்ரெண்டிங்கில் நம்ம என்ட்ரி எடுத்தோம்னா அந்த ட்ரேட் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடாக நமக்கு அமையும். இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு லேகிங் இண்டிகேட்டரை தான் நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறோம். இது எல்லாருக்குமே பரிச்சயமான ஒரு இண்டிகேட்டர் தான். இதில் இப்போ டைம் பீரியட் நான் 1 வீக் பீரியட் எடுத்திருக்கேன். ஸோ இது 1 வீக் பீரியடில் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இது நீங்கள் எந்த ஸ்கிரிப்ட் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இண்டிகேட்டரில் போயிட்டோம். நீங்கள் பிபின்னு டைப் பண்ணிங்கனாலே உங்களுக்கு போலிங்கர் பேண்ட் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா செட்டிங்ஸில் பேக்ரவுண்டை மட்டும் நான் டிசேபிள் பண்ணிக்க போகிறேன். ஸோ நான் ஆல்ரெடி கலர் சேஞ்சஸ் பண்ணதுனால உங்களுக்கு எனக்கு எந்தெந்த கலர் ஒரு சூட்டபிளாக அமைதோ நான் அந்த கலரை நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதில் நம்ம இந்த லேகிங் இண்டிகேட்டர் அப்படிங்கிறத எதனால் இதை நம்ம சொல்கிறோம், ஏன்னா இப்போ போலிங்கர் பேண்ட்ஸோடைய எல்லாருக்குமே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ 3 பேண்ட்ஸஸ் இருக்கக்கூடிய, இது அப்பர் பேண்ட், இது மிடில் பேண்ட், இது லோவர் பேண்டு. ஸோ இது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நமக்கு மிடிலாக வரக்கூடியது 20 பீரியட் SMA, அதாவது சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் தான் இதில் உங்களுக்கு அந்த மிடில் லைனாக நமக்கு ட்ராவல் ஆகுது. ஸோ இது ட்ரெண்ட் ஐடென்டிஃபிகேஷனுக்கு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இது ஏன் நம்ம இந்த லேகிங் இண்டிகேட்டரை எடுக்கிறோம் அப்படின்னா, ஒரு கன்ஃபர்மேஷன் நமக்கு கரெக்டாக கொடுத்து அதுக்கப்புறமா ஒரு என்ட்ரி எடுத்தோன்னா அதில் நமக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா சக்ஸஸ் ரேஷியோ அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 90% நமக்கு சக்ஸஸ் ரேஷியோ கிடைக்கும். இப்போ
இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீக்கில் உங்களுக்கு இந்த அப்பர் பேண்டும் சரி லோவர் பேண்டுமே சரி உங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ட்ரெண்ட் வந்து அப்சைடில் ட்ராவல் ஆகிறத தான் வந்து மென்ஷன் பண்ணுது. ஸோ இந்த இடம் உங்களுக்கு அப்பர் பேண்ட் வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு ஓவர் பாட் ஏரியாவாக உங்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா திரும்ப ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஆகுது, ஒரு இன்ஃபர்மேஷன் ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறமா ஒரு வீக்லியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டில் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து அந்த விக்கை நீங்கள் தவிர்த்துட்டு அந்த பாடி வந்து உங்களுக்கு ஃபுல் பாடியாக உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா அப்பர் பேண்டுக்கு கீழே க்ளோசிங் ஆகுது. உங்களுக்கு இங்கே இன்ஃபர்மேஷனும் கிடச்சிருச்சு, முழுசாக கன்ஃபர்மேஷனும் இந்த இடத்துல நமக்கு வந்து கிடச்சிருச்சு. ஸோ இப்போ என்ட்ரி நம்ம எங்கே எடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம இதில் பார்க்க வேண்டிய விஷயம். இப்போ வந்து ஒரு வீக்கில் வந்து இப்போ அந்த 1 வீக் கேண்டிலோடைய ஃபுல் லெவலையும் வந்து நம்ம எடுத்துட்டு எப்போவுமே வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா 80% உங்களுக்கு என்ன ஆகும், ஒரு என்ட்ரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் கீழே இறங்கும். அதாவது அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு அப் ட்ரெண்டில் ட்ராவல் ஆனாலும் சரி ஒரு டவுன் ட்ரெண்டில் ட்ராவல் ஆனாலும் சரி. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் இந்த கேண்டில் வந்து உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா மிடில் பாருக்கு மேலே வந்து உங்களுக்கு க்ளோசிங் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட இந்த கேண்டிலோடைய அதாவது 80% இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா க்ளோஸ் ஆகுது. சேம் அடுத்த வீக்கோடைய கேண்டில் வந்து உங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா அதே ஒரு 80%ல் உங்களுக்கு வந்து என்ட்ரி கொடுத்துட்டு திரும்ப என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா மேலே போகுது. இப்போ இதே தான் இந்த இடத்துல நம்ம உங்களுக்கு இந்த 80% அப்படிங்கிறது இப்போ நான் ஒரு ஹாரிசன்டல் போடுறேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு என்ட்ரி கொடுக்குது. ஸோ அந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா என்ட்ரி எடுக்க போகிறோம். ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது 50%ல் நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம். ஸோ என்ட்ரி பாயிண்ட் வந்து 367 ரூபாயில் நம்ம போட்டிருக்கோம். ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து 50% நம்ம மேலே போட்டாலும் 376 கிட்டத்தட்ட ஒரு 9 ரூபா வந்து ஸ்டாப் லாஸ் ஆகுது. பட் அந்த கேண்டிலோடைய ஸோ அந்த வீக்கோடைய க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா 344 ரூபாய்க்கு க்ளோசிங் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட உங்களுக்கு அதில் ஒரு 23 ரூபா வரைக்கும் கீழே இறங்கியிருக்கு. அப்போ நம்ம வந்து இன்ட்ராடேல நம்ம வந்து பிடிக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்ஸை நம்ம இந்த மாதிரி ஒரு வீக்லி ஒன்ஸாக ஒரு ட்ரேடோ இல்லை 2 ட்ரேடோ நம்ம வந்து இதில் என்ட்ரி நம்ம கிடச்சிதுன்னா நம்ம எடுக்கலாம். பர்டிகுலராக இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா 1 வீக் முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட் வீக்குக்கு நம்ம வந்து ட்ரேடிங் பிளான் செட் பண்ணும்போதே இதை நம்ம செட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வரும்போது மட்டும் நம்ம என்ட்ரி எடுக்கிறோம். ஸோ என்ட்ரி எடுத்துகிட்டு ஒரு டீசெண்டான ப்ராஃபிட்டில் ஒரு எக்ஸிட்டை கொடுத்தோம்னா ஸோ இது வந்து நமக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நமக்கு டே பை டே வந்து இப்போ வந்து ஒர்க்கிங் பீப்புள்ஸாக இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு 15 மினிட்ஸ் தான் நமக்கு வந்து இதை ஃபோக்கஸ் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு ஈஸியான ஒரு மெத்தடாக இருக்கும். நீங்கள் அலர்ட் கூட நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டு அந்த இடத்துல நமக்கு வரும்போது நம்ம என்ட்ரி எடுத்துகிட்டு ஒரு நாளோ இல்லை 2 நாளோ நம்ம வந்து வெயிட் பண்ணால் கூட ஒரு டீசெண்டான ப்ராஃபிட்டோட வெளியில் வரலாம். அதே மாதிரி ஸ்டாப் லாஸுமே நமக்கு நம்மளுடைய ரிஸ்க் என்ன அப்படிங்கிறத நம்ம முன்னக்கூட்டியே டிசைட் பண்ணிடுறோம். ஸோ அந்த ரிஸ்க்கு வந்தால் அந்த இடத்துல நம்ம ஸ்டாப் லாஸை போட்டு வச்சுருக்க போகிறோம். அது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் ஸோ ஒரு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாது. ஸோ இது கண்டினியூஸாக நம்ம வந்து இந்த மெத்தடில் வந்து நம்ம வந்து கண்டினியூஸாக வந்து நம்ம பண்ணும்போது நம்மளுடைய ட்ரேடிங் க்ரோத்துமே வந்து நல்ல ஒரு டெவலப்மெண்ட் நமக்கு ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே வரும். ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 10 ட்ரேடு எடுத்திங்கன்னா இதில் 8 ட்ரேடு உங்களுக்கு வந்து லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. நீங்கள் இதை வந்து ஒரு பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு அதில் உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் தெரிஞ்சிச்சுன்னா ஒரு 1 மந்த்துக்கு வந்து நீங்கள் ஒரு பேப்பர் ட்ரேட் எடுத்து பாருங்கள். ஸோ அதில் உங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட் தெரிஞ்சால் நீங்கள் ரியல் ட்ரேடுக்கு எடுத்து பண்ணலாம். ஸோ இது இந்த ஸ்கிரிப்ட் மட்டும் இல்லை, நம்ம ஆப்ஷன்ஸுக்கு வந்து நிஃப்டியாக இருக்கட்டும் பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும் ஸோ எந்த ஸ்கிரிப்ட்னாலும் இது வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணுமோ அந்த லெவலில் நம்ம ஒரு இண்டிகேட்டரை யூஸ் பண்ணும்போது அதனுடைய எஃபெக்டும் நமக்கு நல்லாவே வந்து கிடைக்கும்.
இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.